அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன். ஷூட்டிங்லேருந்து பேசுகிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். அன்பார்ந்த காரைக்குடி மக்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இல்லை, பெரிய ரிக்வஸ்ட் இது. ஒரு நல்ல மனிதன், நல்ல பொலிட்டிஷியன், தலைசிறந்த ஒரு பொலிட்டிஷியன், பண்பாளன், தமிழுக்காக இன்னைக்கு இல்லை என்னைக்குமே உழைத்து கொண்டு இருக்கும் ஒரு நபர் சட்டசபைக்கு வரட்டுமே ஒரு தடவை. இந்த காரைக்குடி மக்களை விட்டுறாதீங்க, எந்த விஷயத்துக்கும் விட்டுறாதீங்க, எதனாலையும் விட்டுறாதீங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிஜேபி அலையன்ஸ் கூட்டணியில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். பட் ஒரு தமிழனா காரைக்குடியில் அவர் நிற்கிற தொகுதி, அவரை மாதிரி ஒரு தமிழனை ஒரு சட்டசபையில் வரணும் அப்படிங்கிறது என் ஆசை இல்லை. அவரை நம்பி ஓட்டு போட்ட 40 லட்சம் மக்களோட ஆசை. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவரை தோக்க வச்சிடாதீங்க. அது அது அவர் தோக்கிறது கிடையாது, நீங்கள் தோக்கிறது, அந்த தொகுதியை தோக்கிறது. ஒரு தடவை வரட்டும், பாருங்க. அவர் அவரோட ஐடியாலஜி இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் ஐடியாலஜி எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மனிதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் தேசியத்தை பிடிக்கும். பட் என்னோட சில விஷயங்கள் அவங்களோட கோட்பாடு எனக்கு என்னோட கோட்பாடுக்கு ஒத்து வரல. ஆனால் ஒரு மனிதனாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு மகனாக அவர் எனக்கு பிடிக்கும். அவர் இவ்வளவு நாள் 15 வருஷம் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காரு. திருப்பி எந்திரிச்சு தனியாக நின்றுட்டு இருக்காரு. அந்த தனித்தன்மத்துக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தயவு செய்து அவருக்காக ஓட்டு போடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை காரைக்குடி தொகுதியில் அந்த மக்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது. ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜியை கொண்ட ஒரு நபர் தான். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியில் தான் நான் இருக்கேன். என்னுடைய ஆதரவு என்னதான் அவங்களுக்காக இருந்தாலும் காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று வர வேண்டும், அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற போவது உறுதி. ஏன்னா இந்த பல் டாக்டர் ரீல்ஸ் பைத்தியம் பிரபு சீமான் அவர்கள் வேற சாதிக்காரு, நீங்கள் நாடாருக்கா ஓட்டு போட போறீங்க, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய மக்கள் சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சாதி அரசியலை ரொம்ப கேவலமாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ரீல்ஸ் பைத்தியம் பிரபு. சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்றவர் அண்ணன் சீமானவர்கள். தமிழனாக ஒன்றிணைந்து எனக்கு வாக்கு செலுத்து அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் காரைக்குடியில் முழு மூச்சாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆர்கே சுரேஷ் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயமும் முக்குளத்தோர் சமுதாயம் தான். சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, கட்சி கடந்து, இது எந்த பாகுபாடுமே பார்க்காம அண்ணன் சீமானவர்களை எனக்கு ஒரு மனிதனாக பிடிக்கும். அவர் 15 வருஷமாக களத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தனிச்சு விழுந்து 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 எந்திரிச்சு நின்றுட்டு இருக்காரு. அவரை சட்டசபைக்குள்ளே அனுப்ப வேண்டிய பொறுப்பு காரைக்குடி மக்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த சாதி மதம் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு சீமானவர்களை விட்டுறாதீங்க. சீமானவர்கள் தோக்குறாருன்னா அவர் தோத்ததா அர்த்தம் கிடையாது, மக்களாகிய நீங்க தோத்ததா தான் அர்த்தம். அதனால் அவரை வெற்றி பெற வைத்து சட்டசபைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு ஆர்கே சுரேஷ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆர்கே சுரேஷ் அவர்களுடைய இந்த வீடியோ பதிவு இந்த எலெக்ஷனில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பிரபு. காரைக்குடி தொகுதியில் அந்த வாக்குகளை நம்ம பிரபுக்கு எப்படியாவது போட்டுடலாம், வாங்கிடலாம் அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு கழுதப்பாலை கொடுக்குற மாதிரி ஆர்கே சுரேஷ் போட்ட இந்த பதிவு கண்டிப்பாக காரைக்குடியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய மக்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆளுக்கு அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்லாம் என்ன பேசினாரு அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு இது சொந்த ஊரே கிடையாது, சீமான் வராரா அவருக்கு 3 வேளை நல்லா சாப்பாடு போட்டு உபசரித்து அவரை அனுப்பிடுங்க, ஆனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க. சீமானை நீங்கள் வீட்டில் கூட போய் சந்திக்க முடியாது, ஹோட்டலில் தான் சந்திக்க முடியும், அவர் நம்ம இந்த ஊரே கிடையாது அப்படின்னு ஊர்
அரசியலை வந்து இந்த கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிறவர் பேசினார். இன்னொரு பக்கம் இந்த ரீல்ஸ் பைத்தியம் பிரபு சாதி வாக்குகளை சீமானவர்களுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இறங்கி வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஃபோனை போட்டு நீங்கள் ரீல்ஸ் பைத்தியம் பிரபுக்கு வேலை செய்யுங்க, நீங்கள் வந்து மனுவை வாபஸ் வாங்கிட்டு உங்களுக்கு விழக்கூடிய வாக்குகளை அப்படியே தாவேகா பக்கம் திருப்பி விடுங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன பார்த்து செய்யணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்க, இப்போ வரைக்கும் ரீல்ஸ் பைத்தியம் பிரபு இந்த காரைக்குடி தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக தெரிகிறது. யூடியூப் சேனலுக்கு காசு, இன்ஸ்டாகிராமில் வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காசு அப்படின்னு காசை அள்ளி இறைச்சிருக்கானுங்க. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வென்று சட்டமன்றத்துக்கு போகிறத உங்களால் கண்டிப்பாக தடுக்க முடியாதுன்றதான் 100% மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா சிவகங்கை தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியா மோடியாங்கிற இடத்துலையே அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரே 16 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு. அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களே தன்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுறது மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு. மக்கள் எல்லாமே ஒருமனதாக அண்ணன் சீமான் அவர்களை வெற்றி பெற வைக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே நிற்கக்கூடியது சாதாரண ஆள் இல்லை, ஒரு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட 3ஆம் பெரிய கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலமாக நம்ம தொகுதி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் அப்படின்னு காரைக்குடி மக்களும் முழுசா நம்புறாங்க. இந்த இடத்துல நம்ம ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராயல் சல்யூட்டை அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த ரீல்ஸ் பைத்தியம் பிரபு. அவருக்கு ஆதரவு கொடுக்காம நான் என்னதான் ஏடிஎம்கே கட்சியில் வந்து கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபியில் இருந்தாலும் ஒரு தமிழனாக அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெறணும், அவர் சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு வீடியோவை எடுத்து காரைக்குடி மக்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி காணொலி வெளியிட்டிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நம்ம இந்த காணொலி வாயிலாக காரைக்குடி மக்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், இந்த சாதி மதம் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்னு எல்லா கட்சியும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு தமிழனாக அண்ணன் சீமான் அவர்களை காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற வச்சு தயவு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் பெறப்போவது வெற்றி அல்ல, அது வரலாறு. அந்த வரலாறை காரைக்குடி மக்கள் தான் படைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் உறுதியாக இறுதியாக சொல்ல முடியும், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளே போனார் அப்படின்னா அவர் காரைக்குடி மக்களுடைய குரலாக மட்டும் ஒலிக்க மாட்டார், இந்த ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுடைய குரலாக ஒலிப்பார் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பல கட்சிகள்லாம் எதிர்கட்சியாக வருவாங்க, 50 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அமளி பண்ணுறது, வெளிநடப்பு செய்கிறது, ஸ்டாலின்லாம் சட்டையை கிழிச்சு விட்டு வந்து மீடியாவுக்கு முன்னாடி நிற்கிறது. ஸோ அது மாதிரியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவருக்கு 50 பேரும் தேவையில்ல, 100 பேரும் தேவையில்ல. அவர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு எம்எல்ஏவாக ஒரு நபராக கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு அவர் ஒருத்தர் போனாலே ஒட்டுமொத்த சட்டசபையும் அலற விட்டுட்டு வந்துடுவார். ஏன்னா உண்மையர் ஆர்மி சீமானவர்கள். அவரை காரைக்குடி தொகுதி மக்கள் இந்த முறை எந்த விதமான வேறுபாடு பாகுபாடு கட்சி பாகுபாடு சாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களித்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்து முதல் நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏவாக அண்ணன் சீமானவர்கள் சட்ட சபைக்குள்ளே செல்லணும், வேற லெவல் சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய தாழ்மையான கருத்து. நாம் தமிழர் கட்சியில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த மக்கள் பிரச்சனைக்காகவும் போய் நின்றுருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கு. அண்ணன் சீமானவர்கள் எம்எல்ஏவாக சட்டசபைக்குள்ளே போறாரு அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து பல பிரச்சனைகளுக்காக அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் போது அது அவருடைய குரலாக இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எளிய மக்களுடைய குரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஆர்கே சுரேஷ் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வெளியிட்ட காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.